ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டையில் ஒரு பிளேட் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன். உள்பக்கமும் வெளிப்பக்கமும் வர்ற மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை இன்விடேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னில் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 8 பீஸ் நம்மளுக்கு தேவை. 8 பீஸ் வரைஞ்சி அதையும் தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த லீஃப்க்கும் அக்ரைலிக் பெயிண்ட் தான் பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. நான் கார்ட்போர்டில் பேக் சைடு கொடுக்கல, ஓகேவா? இப்போது லீஃப்க்கெலாம் பேக் சைடு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ லீஃபை பேக் சைடில் நம்ம இதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 8 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் லீஃபு. இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். நான் இந்த லீஃப் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே அந்த கார்ட்போர்டு ராவாக தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே இன்னொரு பேப்பர் நம்ம ஒட்ட போகிறோம். அதுவுமே அதே சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி தான் நம்ம மேலே ஒட்ட போகிறோம். ஸோ அந்த மாதிரி பேப்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒட்ட போகிறேன். இது ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வால் டெக்கரோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறோம். ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் வரைஞ்சி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதே ஃப்ளவர் தான். ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா என்ன கலர் பேப்பரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்பைரலாக வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் பண்ணி. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து ரோல் பண்ணிவிட்டு சென்டரில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ரோஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி ரோஸ் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ பிளாக்குக்கு பிங்க் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் எடுத்திருந்தாலும் நல்லாயிருக்கும். ரெட் ஆர் க்ரீனு எது எடுத்தாலுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பிளாக் கலர் கூட. ஸோ இந்த மாதிரி ரோசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரோசஸை நம்ம பார்த்துடலாம். இப்போது ரோஸு அண்டு லீஃப் க்ரீன் கலரில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். க்ரீன் கலர் பேப்பரில் கொஞ்சம் லீவ்ஸ் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னில் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது லீஃபு ரோஸ் ரெண்டுத்தையுமே ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ரோஸஸ் ஃபுல்லாக ஒட்டிடலாம். ரோஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நல்ல ஒரு டார்க் கலர், பிளாக் கூட என்ன கலர் வேணுனாலும் காம்பினேஷன் நல்லா தாங்க இருக்கும். ஸோ நான் பிங்க் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ எடுத்துக்கோங்க. சப்போஸ் கலர் பேப்பரே இல்லைனாலும் நீங்கள் ஒயிட் பேப்பரில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லீஃப்க்கு கூட க்ரீன் கலர் லீஃப்க்கு நீங்கள் ஒயிட் பேப்பர்லேயே செஞ்சு க்ரீன் கலரில் ஸ்கெட்ச் பென்சில் கூட அடிச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. எனக்கே அவ்வளோ பிடிச்சி போச்சு இந்த வால் டெக்கரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட பேக் சைடில் ஒட்டிட்டு ஆணிலையும் மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.